முஸ்பாய் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த தேர்தல் முடிவுகள் பரபரப்பாக வெளியாகிருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகளுக்கு மக்கள் தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் என்பதான் உண்மை. தேசிய மக்கள் சக்திக்கு தங்களுடைய ஆதரவை அந்த அளவுக்கு கொடுக்கவில்லை. தமிழ் மக்கள் தான் சொல்லணும். அந்த வகையில் நல்லூர் பிரதேச சபையும் தமிழ் தேசிய கட்சிகளின் வசமாக இருக்கின்றது. வீட்டுக்கு 6 வீட்டு சின்னம், தமிழரசு கட்சிக்கு 6, மான் சின்னத்தில் போட்டியிட்டவர்களுக்கு 4 கிடைத்திருக்கின்றது. 4 வட்டாரங்களையும் கைப்பற்றியிருக்கின்றார்கள். அந்த வகையில புதுக்குடியிருப்பு பிரதேச சபையும் தமிழரசு கட்சியின் வசம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தியினர் படுதோல்வியை சந்தித்திருக்கின்றார்கள் என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜாழ் மாநகர சபையில சைக்கிள் முன்னணியில 27 வட்டாரங்கள்ல இதுவரை 11 வட்டாரங்கள்ல வெற்றி பெற்றிருக்கின்றது. தமிழரசு கட்சி 9 வட்டாரங்கள்ல வெற்றி பெற்றிருக்கின்றது. ஜாழ் மாநகர சபை 1ஆம் வட்டாரம், 3ஆம் வட்டாரம், 4ஆம் வட்டாரம், 6ஆம் வட்டாரம், 7ஆம் வட்டாரம், 8ஆம் வட்டாரம், 9ஆம் வட்டாரம், 10, 11, 16, 27ஆம் வட்டாரங்கள்ல இந்த வெற்றி பதிவாகி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்லணும். பாத்தீங்கன்னா, ஜாழ் மாநகர சபையும் இப்ப தமிழ் தேசிய கட்சிகளின் கட்டுப்பாட்டுல, அதாவது தமிழ் தேசிய கட்சிகளே இங்க அதிக ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் கிளிநொச்சி மாவட்டத்தில் 40 வட்டாரங்கள்ல 36 வட்டாரங்களை தமிழரசு கட்சி தன்வசப்படுத்தி இருக்கின்றது. அதுல கரச்சி 21ல 20 வட்டாரங்களும், பூநகரி 11ல 10 வட்டாரங்களும், பளை 8ல 6 வட்டாரங்களையும் கைப்பற்றி இருக்கின்றார்கள். இந்த கிட்டத்தட்ட இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது தெற்குல கூட இந்த அன்ரோமா ரசநாயகனுடைய பெரும்பான்மையை உள்ளூராட்சி சபைகளில் நிலைநிறுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்றும் பலரும் எதிர்ப்பு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்ப முகவலி புத்தகங்களாக இருக்கட்டும், பொதுவான சமூக வலைத்தள பதிவுகளில் கூட இப்ப இருக்கிற முக்கியமான பேசுபொருள் என்று பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ் கட்சிகள், அதாவது வடக்கு கிழக்குல தமிழ் தேசிய பிறப்புல இயங்குற கட்சிகள் முன்னிலை வைக்கிற அதே நேரத்துல இப்பயுமே இந்த அதாவது நாங்கள் சொன்ன தேசிய மக்கள் சக்தியினர் இந்த வடக்கு கிழக்கு பரப்பிலையும் பின்தங்கிய நிலையில தான் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தெற்கிலையும் இவர்கள் தங்களுடைய பெரும்பான்மையை உறுதிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது என்றும் சிலர் எதிர்ப்பு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அண்மையில் ஒரு தேர்தல் முறைகேடு சம்பவம் ஒன்றும் பதிவாயிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, இனிவில் வீட்டு கட்சியின் வெற்றி வேட்பாளர் தனகோபியின் ஆதரவாளரின் மண்ட உடைப்பு, அதால் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஒன்றும் உருவாயிருக்கின்றது. இப்படியாக பல விடயங்கள் இந்த தேர்தல் தொடர்பான இந்த பரப்புல வெளியாயிருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தல் நிலவரங்களின்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு மிக பிரம்மாண்ட அளவுல இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஏண்டா ஜனாதிபதி அன்ரோமா ரசநாயக் அவர்கள் இங்க வந்ததிலிருந்து அவருடைய இந்த பிரச்சார நடவடிக்கை கரிணி அமரசூரிய, பிமல் ரத்நாயக்க என்று பலரும் வடக்கு கிழக்கு பரப்புக்கு நேரடியாக வருகை தந்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பெருந்தொகையான மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள்ல பங்கு பெற்றிருந்தார். இதை வச்சு பார்க்கின்ற பொழுது ஒரு தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் கூட, அங்கால பக்கத்துல பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய பரப்புல இயங்குகின்ற கட்சிகள் தங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளை காரசாரமாக முன்னெடுத்திருந்தார்கள். அதுல குறிப்பாக தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், இந்த தங்களுடைய இந்த 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 பிரச்சார நடவடிக்கையில தொடர்ந்து ஈடுபட்ட வண்ணம் இருந்தார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமாக இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த வருகையை இந்த வடக்கு கிழக்குல உள்ளூராட்சி சபைகள்ல இல்லாமல் செய்வதுதான் இந்த தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிற கட்சிகளுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அந்த வகையில ஒரு சில இடங்கள்ல மட்டும் சைக்கிள் சின்னத்துல, அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில பயணிக்கிறவர்கள் இந்த தமிழரசு கட்சியை சாடி, அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சியினுடைய விடயங்களை விமர்சனம் செய்து தங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுத்திருந்தாலும் கூட, தமிழரசு கட்சி ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த பெரும்பாலும் தேசிய மக்கள் சக்தியை தான் விமர்சிப்போம், நாங்கள் ஏனைய கட்சிகளை விமர்சிக்க மாட்டோம் என்கிற விடயத்துல உறுதியாக இருந்தார்கள். ஆகவே தமிழ் கட்சிகள் அனைத்துமே அந்த நிலைப்பாட்டில் தான் பயணிக்க வேண்டும் என்கிறதிலையும் இந்த தமிழரசு கட்சியினர் உறுதியாகத்தான் இருந்தார்கள். அதற்கு பிறகான காலப்பகுதியில தான் இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற கட்சிகளுக்கு இடையிலேயே இந்த மோதல்கள் ஏற்பட்டது.
பிரச்சார மேடைகள் வாக்குவாதங்கள், அதாவது வந்து சுமந்திரனாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சாணக்கியன் போன்றோர் வந்து முன்னைய காலகட்டங்களில் விமர்சிக்க மாட்டோம் என்று கூறியிருந்தாலும் கூட பிறகு வந்து இந்த அதாவது வந்து தமிழ் தேசிய பேரவை என்ற ஒரு கூட்டணி அமைத்திருந்தார்கள் சைக்கிள் கட்சியினர். அப்ப அந்த அவர்கள் வந்து தங்களுடைய விமர்சன பாணியை தொடங்கின பிறகு இவர்களும் தங்களுடைய விமர்சனங்களை முன்னெடுத்த வண்ணமே இருந்தார்கள். ஆனால் ஒரு பொது எடுப்புல வந்து இந்த தமிழ் தேசிய பிறப்புல பயணிக்கிற கட்சிகள் வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வந்து ஆதரவு நிலைப்பாட்டை, அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய தேசிய மக்கள் சக்தியினர் வந்து கால் ஊன்றக்கூடாது வடகிழக்குன்றதில் வந்து உன்னிப்பாக இருந்தார்கள். ஆகவே பெரும்பாலான பெரிய மிக பிரம்மாண்டமான மேடைகள்ல எல்லாம் தேசிய மக்கள் சக்தியினரை விமர்சித்து தங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுத்தார்கள். சுமந்திரன் அவர்கள் கூட தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜாழ் மாநகர சபை மேஜர் வேட்பாளர் கபிலன் அவர்களை விமர்சித்திருந்தார். அவர் மேஜராக வந்தாலும் கூட அதாவது அவர் வந்து தன்னுடைய வசிப்பிடத்தை வந்து உறுதி செய்யல. அப்படி அவர் தன்னுடைய வசிப்பிடத்தை வந்து சரியான முறையில் உறுதி செய்திருந்தாலும் கூட அவர் அதாவது அவர் ஈழாலையில வசிக்கின்றார். ஆனால் அவருடைய இடம் வந்து யாழ்ப்பாணம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர் மேஜராக மட்டுமே இல்ல, ஒரு மாநகர சபை உறுப்பினராக கூட வர முடியாது என்கின்ற விடயத்தை அவர் தன்னுடைய நேர்காணல்களையும் அது மட்டும் இல்லாமல் பிரச்சார கூட்டங்களையும் முன்னெடுத்த வண்ணமே இருந்தார். ஆகவே இப்படியாக இந்த தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிற கட்சிகள் வந்து முக்கியமாக தேசிய மக்கள் சக்தியினரை விமர்சித்து அவர்கள் இந்த இடத்துல இங்க வரக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு போய்விடக்கூடாது என்பதில் ஒரு உறுதியாக இருந்தார்கள். அதுல வெற்றியும் கண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மிக யாழ் மாநகர சபை உட்பட அது மட்டும் இல்லாமல் பல்வெட்டித்துறை நகர சபைகளை கூட தமிழ் தேசிய கட்சிகள் தான் கைப்பற்றி இருக்கின்றன பெருமெடுப்புல. ஆக இந்த வகையில நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய இந்த பிரச்சாரங்களுக்கு ஓரளவு வெற்றி கிடைத்திருக்கின்றதான் சொல்லணும். என்றால் அண்மையில இறுதியாக நடந்த வட்டுக்கோட்டையில நடந்த பிரச்சாரத்திலேயும் கூட தேசிய மக்கள் சக்தியினரை சவப்பெட்டிக்குள் போட்டு மூடுவேன் என்று காரசாரமாக சுவாஸ் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். ஆகவே இப்படியான நிலைப்பாடுல பயணிக்கின்ற பொழுது ஓரளவுக்கு பிரிவு இருந்தாலும் கூட, ஏனென்றால் உண்மையிலேயே இந்த தமிழ் தேசிய நிலைப்பாடுல பயணிக்கிற கட்சிகள் மிக பெரிய அளவுல உடைந்திருந்தன. ஓரளவுக்கு தங்களுடைய கூட்டணிகளை அமைத்திருந்தாலும் கூட மிக பெரிய அளவுல உடைவுதான் இருந்தது. இந்த உடைவே அவர்களுக்கு எதிரானதாக மாறுமோ என்கின்ற கேள்வியும் இருந்தது. இருந்தாலும் கூட இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை பதிவு செஞ்சிருக்கின்றார்கள். குறிப்பாக வாக்காளர்கள், தமிழ் மக்கள் வாக்காளர் பொழுது நாங்கள் தமிழ் மக்கள் தான் எடுத்துக்கணும். தமிழ் மக்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் என்றதை நாங்கள் கூறியதான் ஆக வேண்டும் என்றால் அவர்கள் அந்த அளவுக்கு தங்களுடைய வாக்குகளை அள்ளி தமிழ் தேசிய பரப்பில் பயக்கிற கட்சிகளுக்கு போட்டிருக்கின்றார்கள். இது வெறுமனே தேசிய கட்சிகள் என்ற வெற்றி மட்டும் இல்லை, தமிழ் மக்களுடைய வெற்றியாகத்தான் நாங்கள் இதை கருத வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்ப இனி உள்ளூராட்சி சபைகள் கூடுகின்ற பொழுது எந்த நிலைப்பாட்டில் பயணிக்க போகின்றார்கள் என்ற கேள்விதான் இருக்கின்றது. மீண்டுமே இந்த பிரிந்த சூழ்நிலை தான் பயணிக்க போகிறோமா, இல்லாட்டிக்கு அவர்கள் உள்ளாட்சி சபைகளுக்கு வந்த பிறகு அவர்களுடைய கூட்டணி தொடர்பாக அல்லது சேர்ந்து பயணிப்பது தொடர்பாக அறிவிப்பார்களா, அல்லது இங்க பிரேரணைகள் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது, ஒருமித்த பாணியில அவர்கள் இந்த விஷயங்களை முன்னெடுப்பார்களா என்றதை வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். என்றால் அப்படி ஒரு சிக்கலும் இனி அடுத்த கட்டம் உள்ளாட்சி சபைகள் கைப்பற்றின பிறகு அடுத்த கட்டம் இதைத்தான் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. அதையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம், என்ன நிலைப்பாடில் அவர்கள் பயணிக்க போகின்றார்கள் என்பதை.